இன்று நாம் பார்க்க போகும் நீதிமொழிகள் அதிகாரம் 5ற்கு நாம் ஒரு தலைப்பு வைத்தால் இப்படி வைக்கலாம்: பாலியல் ஒழுக்கக்கேட்டிலிருந்து உங்கள் இதயத்தை பாதுகாத்தல். கார்டிங் your heart from sexual immorality. விபச்சாரம் மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேட்டின் ஆபத்துகள் குறித்து ஒரு தந்தை தனது மகனுக்கு அளிக்கும் அவசரமான ஒரு எச்சரிக்கை இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு திருமணத்திற்கு மட்டுமே நெருக்கமான உறவு, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்று சாலமோன் தன் மகனிடம் சொல்கிறார். இப்படி நான் படிக்கப் போகும் இந்த வசனத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 11 வசனம் 3. நான் படிக்கப் போவது TCV, தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன், அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து. அவனுக்கு அரச குடும்பத்தை சேர்ந்த 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தனர். அவனுடைய மனைவிகள் அவனை வழி தவறு செய்தனர். அவன் சொல்றது இங்கே நம்ம ஏற்கனவே அறிந்த மாதிரி சாலமோன் ராஜா. ஏன்னா இந்த சாலமோன் ராஜாவே பாலியல் ஒழுக்கத்தில் எவ்வளவு மோசமா இருக்காரு. இவர் எனக்கு உபதேசம் பண்ண போறாரா, இவர் எனக்கு ஞானத்தை கற்பிக்க போறாரா என்ற கேள்வி நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் வரலாம். சாலமோனுடைய சொந்த தோல்விகள் கடவுளின் வார்த்தையில் உள்ள உண்மைகளை குறைத்து மதிப்பிட வைக்க முடியவே முடியாது. சாலமோன் ராஜா பாலியல் ரீதியாக தோல்வி அடைந்திருந்தாலும் பாலியல் குறித்த பைபிள் சத்தியத்தை அவர் தனது மகனிடம் பேச முடிந்ததை நாம் இந்த வசனங்களை பார்க்கலாம். ஆகையால் நாம் சாலமோனை சுட்டி காட்டி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாமே பாவிகளாக இருக்கும்போது மற்றவர்களின் பாவங்களை நியாயந்திருப்பதிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை பற்றி மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கடவுள் நீதிமானாக இருப்பதால், வேதம் உண்மையை மட்டும் சொல்வதால் நாம் எல்லோரும் நம் பாவத்தை குறித்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாலியல் பாவத்திற்கான தூண்டுதல்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இல்லாமல் இன்று வேறு வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றன. விளம்பரங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் பாலியல் பாவங்களை கொண்டாடும் கலாச்சாரம் நிறைந்த உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் திருமண உடன்படிக்கைக்குள் தூய்மை, உண்மைத்தன்மை மற்றும் மகிழ்ச்சிக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். நீதிமொழிகள் அதிகாரம் 5 மூலமாக இதை நமக்கு நினைவூட்டுகிறார். இன்று தந்தை தனது மகனிடம் பேசப்போவது அன்பு, அவசரம் நிறைந்த பேச்சாக இருக்கப் போகிறது. நீதிமொழிகள் 5 வாழ்க்கையிலேயே மிக பெரிய ஆபத்துகளில் ஒன்றான பாலியல் ஒழுக்கக்கேட்டின் பொறியை, அதாவது டிராப்ஸை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றது. சோதனைகள், டெம்ப்டேஷன் நிறைந்த உலகில் தான் நாம் வாழ்கிறோம். மொபைல் போன்களில், காணொலிகளில், வேலை செய்கின்ற இடங்கள் என்று எல்லா இடங்களிலும் சோதனைகள், டெம்ப்டேஷனை விரட்டிக்கொண்டே வருகின்றன. கடவுள் தம்முடைய வார்த்தையின் மூலம் ஞானமாயிரு, கவனமாயிரு, உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நமக்கு கூறுகின்றார். இன்று நாம் 4 பாடங்களை இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன அந்த 4 பாடங்கள்? முதலாவது, ஏமாற்றுகின்ற பாலியல் ஒழுக்கக்கேட்டின் வசீகரம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். 2வது பாடம், பாலியல் பாவத்தின் விலை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7-14 வசனங்கள். 3வது பாடம், உண்மையாக இருப்பதின் மகிழ்ச்சி. வசனங்கள் 15-20 முதல். 4வதாக, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வசனங்கள் 21-23 வரை. முதல் பாடம், ஏமாற்றுகின்ற பாலியல் ஒழுக்கக்கேட்டின் வசீகரம். இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? பாலியல் விஷயங்களே ஒரு வசீகரமானது, அட்ராக்ஷன் உண்டாக்கக்கூடியது. அதே சமயத்தில் ஒழுக்கக்கேடாகும் பொழுது அது எந்த மாதிரியான முறைகளெல்லாம் ஏமாற்றுகின்ற வழியில் வருகின்றன என்பதை நமக்கு நீதிமொழிகளே சாலமோன் சுட்டி காட்டுகிறார். முக்கியமாக வசனம் 3-4 நம்ம பார்க்கலாம். பரஸ்திரின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். For the lips of the adulterous woman drip honey, and her speech is smoother than oil, but in the end she is bitter as gall, sharp as a double-edged sword. பாலியல் சோதனை முதல் இனிமையாக நம்மளுக்கு தெரியலாம், தேன் போன்று இனிக்கலாம், மென்மையானதாக இருக்கலாம், கவர்ச்சிகரமாக இருக்கலாம்.
மகிழ்ச்சிகரமானது இருக்கலாம். ஆனால் இறுதியில் அது இரு பக்கமும் தீட்டப்பட்ட கூரான ஒரு வாளை போன்றது. நம் வாழ்க்கையை துண்டாக்கிவிடும். பாவம் இன்பத்தை உறுதியளிக்கும், ஆனால் அது ஒருபோதும் அதன் விலையை உங்களுக்கு காட்டாது. பாவம் இன்பத்தை உறுதியளிக்கும், ஆனால் அது ஒருபோதும் அதன் விலையை உங்களுக்கு காட்டாது. பில்லி கிராம் 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் மதிக்கப்படும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஒருவராக இருந்தவர். பல இடங்களில் நற்செய்தியை அறிவதற்காக மிகவும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு பல கிறிஸ்துவ வருவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் ஒரு முறை கூறினார், "It only takes one foolish choice to destroy a lifetime of ministry." வாழ்நாள் முழுவதும் செய்து வந்த ஊழியத்தை அழிக்க ஒரு முட்டாள்தனமான தேர்வு போதும். அதனால்தான் பில்லி கிராம் ஒரு முடிவை எடுத்து வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் தன் மனைவியை தவிர வேற எந்த ஒரு பெண்ணுடன் தனிமையாக ஒருபோதும் இருந்ததே கிடையாது. பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார். மிக முக்கியமாக தான் செய்கின்ற காரியங்களுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். He took responsibility for all of his actions. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சோதனை டெம்ப்டேஷன் வருவதற்கு முன்பாகவே பில்லி கிராம் தன்னை சுற்றி வேலி போட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். நெருப்பு பற்றி எரியும் வரை தேவனின் ஞானம் உள்ளவர்கள் காத்திருக்க மாட்டார்கள். நெருப்பு எரிவதற்கு முன்பாகவே அவர்கள் தங்களை சுற்றி வேலியை போட்டு கொண்டு விடுவார்கள். ஆக முதல் பாடத்தில் கற்றுக்கொண்டது பாலியல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி அந்த பாவத்திற்கான சோதனைகள் டெம்ப்டேஷன் வருவதற்கு முன்பாக நம்மை சுற்றி வேலியை போட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடம், பாலியல் பாவத்தின் விலை. பாலியல் பாவத்திற்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்? 8-10 வருஷங்களை படிக்கலாம். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளை வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். நீ உன் மகிமையை மற்றவர்களுக்கும் உன் வருஷங்களை இரக்கமற்றவர்களுக்கும் கொடுக்காதபடிக்கு அந்நியர்களின் பலத்தை நிரப்பி உன் பிரயாசம் அந்நியனுடைய வீட்டிற்கு செல்லும்படிக்கு என்று தொடர்ச்சியாக வசனம் போய்கொண்டிருக்கின்றது. சாலமன் என்ன சொல்கிறார்? பாலியல் பாவம் உங்கள் உணர்ச்சிகளை மட்டும் தீண்டுவது கிடையாது, அது உங்கள் வாழ்க்கையை உறிஞ்சி எடுத்து விடுகின்றது. அது உங்கள் பலத்தை எல்லாம் திருடி விடுகின்றது. மிக முக்கியமாக அது உங்கள் கௌரவத்தை பறித்து விடுகிறது. சிலர் நினைக்கலாம், இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, தெரிய போறதில்லை என்று பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம். ஆனால் உடனடியாகவோ அல்லது சில காலங்கள் கழித்தோ அதற்கு எப்பேற்பட்ட விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் நிச்சயம் அறிந்து கொள்வார்கள். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால், நம்ம எல்லாரும் அறிந்த டைகர் வுட்ஸ், உலகின் மிக சிறந்த கோல்ஃப் பிளேயர். அவர் பிரபலமானவர், மிகவும் பெரிய பணக்காரர், மிகவும் பாராட்டப்பட்டவர். ஆனால் அவரது விபச்சார விவகாரங்கள் வெளி உலகத்திற்கு அம்பலமானவுடன் முதலில் அவர் தனது திருமண வாழ்க்கையை இழந்தார். மில்லியன் கணக்கான நிதியுதவிகளை, ஸ்பான்சர்ஷிப்பை இழந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தனது மான மரியாதை இழந்தார். நீதிமொழிகள் 5 சரியாக சொல்கிறது, பாலியல் பாவம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரியலாம், ஆதாயமாக தெரியலாம், ஆனால் இறுதியில் நீங்கள் எல்லாவற்றிலும் காலியாக விடப்படுவீர்கள். அதாவது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக்கப்படவிடுவீர்கள். ஆக இந்த இரண்டாவது பாடத்தில் கற்றுக்கொள்வது பாலியல் பாவத்தை நாம் தீண்ட விடாமல் அதற்கு முன்பாக தடுப்பதற்கு அதன் விலையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையை உறிஞ்சி விடுகின்றது, பலத்தை எல்லாம் திருடி விடுகின்றது, கௌரவத்தை படுத்தி நினைத்து பார்க்குமானால் நிச்சயமாக நாம் அந்த விலையை நினைத்து அதை நாம் விழாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது பாடம், உண்மையாக இருப்பதின் மகிழ்ச்சி. வசனங்கள் 15-20. அதாவது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு உண்மையாக விசுவாசமாக இருப்பது, அதோடு கூட உறவுகளில் உண்மையாக இருப்பது, கடவுளிடம் உண்மையாக இருப்பது, இதனால் ஏற்படுகின்ற உண்மையான மகிழ்ச்சி. நீதிமொழியின் அழகே இதுதான்.
இது செய்யாதே என்று சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் நீதிமொழிகள் இதோ சிறந்தது ஒன்று இருக்கிறது என்று நம்மை ஊக்கப்படுத்துகின்றது. 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. கணவனும் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக விசுவாசமாக இருந்து நாட்கள் போக போக இனிமையாக வளர்ந்து வருகின்ற திருமணத்தில் உள்ள நெருக்கம்தான் கடவுளின் திட்டம். மறுபடியும் சொல்கின்றேன், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையாக விசுவாசமாக இருந்து நாட்கள் போக போக இனிமையாக வளர்ந்து வருகின்ற திருமணத்தில் உள்ள நெருக்கம்தான் கடவுளின் திட்டம். சலிப்பை ஏற்படுத்துவதற்காக கடவுள் திருமணத்தை உண்டாக்கவில்லை. திருமணம் என்பது புத்துணர்ச்சி, பாதுகாப்பு, மகிழ்ச்சி மற்றும் ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தினார். பில்லிகிராம் அவருடைய மனைவி, அவங்க பேர் ரூத், இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பில்லிகிராம் பெரும்பாலும் பயணம் செய்து கொண்டே இருந்தாலும் அவரது மனைவி ரூத் பில்லிகிராமுக்கு ஒரு நங்கூரம் போல் இருந்தார். வயதான காலத்திலும் கூட அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒருவருக்கொரு கைகளை பிடித்து கொண்டு கணவன் மனைவியாக சென்றதை பார்த்து எல்லோரும் வியந்தார்கள். பில்லிகிராம் ஒருமுறை கூறினார், ரூத் வாஸ் த glue God used to hold me together. ரூத் என் வாழ்க்கையை ஒன்றாக இணைத்திருக்க தேவன் பயன்படுத்திய பசையாக இருந்தால் என்று சொன்னார். முடிவாக நீதிமொழிகள் 5 நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், கணவன்மார்களே மனைவியுடன் மகிழ்ந்திருங்கள், மனைவிமார்களே கணவனுடன் மகிழ்ந்திருங்கள். 4வது பாடம், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வசனம் 21 23 வரை. இது மிக முக்கியமான ஒரு பாடம். வசனம் 21, 22 படிக்கலாம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவக்கைகளால் கட்டப்படுவான். வேறு யார் பார்க்காவிட்டாலும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மனைவியிடமிருந்து, கணவனிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து உங்கள் பாவங்களை மறைத்து விடலாம். ஃபோன் மெசேஜை டெலீட் செய்து விடலாம். உங்கள் தடயங்களை, ஆதாரங்களை அழித்து விடலாம், மறைக்கலாம். ஆனால் கடவுளிடமிருந்து எதையுமே மறைக்க முடியாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மறுபடியும் நான் டிசிவி, அதாவது தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பிலிருந்து புரிதலுக்காக நான் அதை படிக்கப் போகின்றேன். திருமணம் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும். திருமண படுக்கை தூய்மையாக காக்கப்பட வேண்டும். விபச்சாரத்திலும் முறைகேடான பாலுறவிலும் ஈடுபடுகிறவர்களை இறைவன் நியாயம் தீர்ப்பார். ரவி சக்கரியாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர். ரவி சக்கரியாஸோட வாழ்க்கையில் இந்த உண்மையை நாம் பார்த்தோம். இவர் பல ஆண்டுகளாக இயேசு பற்றி விசுவாசத்தை பிரமாண்ட முறையில் பிரசங்கித்தார். அதோடு கூட he was one of the famous apologists, அதாவது வேதத்தை எதிர்த்து வாதாடுவர்களை இவர் எதிர்த்து பொது மேடைகளே வாதாட ஜெயித்து வந்தவர். உலக பிரசித்தி பெற்றவர். ஆனால் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது மறைக்கப்பட்ட பாவங்கள், துஷ்பிரயோகம், அபியூஸ், திருமணத்தில் உண்மை இல்லாமை, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மேரேஜ், இவைகளெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தன. பலர் நொறுங்குண்டு போனார்கள். இது எல்லோருக்குமான ஒரு எச்சரிக்கை. அதே சமயத்தில் நம்ம ஒன்று கவனித்துக் கொள்ளலாம். இப்படி பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் நமக்கு விடுதலைக்கான அழைப்பையும் கடவுள் நம்மளுக்கு தருகிறார். மிக முக்கியமாக பாலியல் பாவம் உங்களை ரகசியமாக கட்டி போட விடாதீர்கள். அதை வெளிச்சத்தில் கொண்டு வாருங்கள். தேவன் உங்களை மன்னிக்க முடியும். தேவன் உங்களிடம் உள்ள குற்ற உணர்வுகளை, கில்ட் ஃபீலிங்ஸ், பாலியல் ஒழுக்கக்கேடுகளை குறித்து உள்ள எல்லா விதமான குற்ற உணர்வுகளையும் அவர் குணப்படுத்த முடியும். அவர் நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கவும் முடியும். ரவி சக்கரியாஸ் இறப்பின் தருவாயில் கூட
மனம் வருந்தி மன்னிப்பை பெற்றிருக்க முடியுமா? நிச்சயம் பெற்றிருக்க முடியும். ஆக நீதிமொழி 5 மூலமாக இன்று நாம் கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? முதலாவதாக அவர் சொன்னது, இளைஞர்களே இப்பொழுதே தூய்மையாக நடக்க முடிவு செய்யுங்கள். இளைஞர்களே இப்போதே தூய்மையாக நடக்க முடிவு செய்யுங்கள். சோதனை டெம்ப்டேஷன் வரும் வரை காத்திருக்காதீர்கள். நெருப்பு பற்றி எறிவதற்கு முன்பே தற்காப்பு வேலிகளை போட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக அவர் பேசுவது திருமணமான தம்பதிகளே என்று. திருமணமான தம்பதிகளே, உங்கள் திருமணத்தில் முதலீடு செய்யுங்கள். இன்வெஸ்ட் இன் யுவர் மேரேஜஸ். ஒன்று கூடி ஜெபியுங்கள். உண்மைகளை வெளிப்படையாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ரகசியங்கள் வேண்டாம். மிக முக்கியமாக கடவுள் உங்களுக்கு கொடுத்த துணையில் மகிழ்ந்திருங்கள். இறுதியாக கடவுள் நம்மிடம் பேசுவது, இங்கு உள்ள அனைவரும் இதை நாம் நினைவு கொள்ளக்கூடிய விஷயம், அது கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எனவே அவருடைய பயத்தில் வாழுங்கள், அவருடைய ஞானத்தில் நடங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம், வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பவுல் இங்கே சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், பாலியல் பாவம், அதாவது ஒரு தவறான உறவு, மற்ற பாவங்களிலிருந்து வித்தியாசமானது. ஏனென்றால் அது சுயநாசத்தின், செல்ஃப் ஹார்ம், செல்ஃப் இன்ஃப்ளிக்ஷன் என்ற ஒரு வடிவத்திலே வருகின்றது. அதாவது தன்னை அழித்துக் கொள்ளுதல். நாம் மற்ற பாவங்களை நம்முடைய உடலால் செய்யலாம். ஆனால் பாலியல் பாவம் நம்மை இன்னொருவருடன் பாவத்தால் ஒன்றிணைத்து விடுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் மற்ற பாவங்களை நம்முடைய உடலால் செய்யலாம். ஆனால் பாலியல் பாவம் நம்மை மற்றொருவருடன் பாவத்தால் ஒன்றிணைத்து விடுகிறது. இது உடல் மட்டத்திலும் சரி, ஆழமான ஆன்மீக மட்டத்திலும் நிகழக்கூடிய காரியம். அதனால் அதே ஆழமான மட்டத்தில் அந்த பாவத்தால் வருகின்ற விளைவுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால்தான் பவுல் வசனம் 19 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் மீட்கப்பட்ட விசுவாசிகளாக இருந்தால் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாக இருக்கக்கூடிய உங்கள் சரீரத்தில் இந்த பாலியல் ஒழுக்கக்கேட்டு பாவங்களை செய்யும் போது பரிசுத்த ஆவி எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும்? கடவுள் இன்று நம்மிடம் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி மட்டுமல்லாமல் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாராவது இன்று இந்த பாலியல் பாவத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? பாலியல் பாவம் என்று சொல்லும் பொழுது அதில் ஆபாச படங்களை, போர்னோகிராபி பார்ப்பதும் அடங்குகின்றது. இன்று நீங்கள் விடுதலை பெற விரும்பினால் இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இயேசு தன் மக்களை பாவங்களிலிருந்து காப்பாற்ற இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 1:21 நாம் பார்க்கலாம். இயேசு பாவங்களை காப்பாற்ற பூமிக்கு வரும்பொழுது அந்த பாவங்களில் பாலியல் பாவங்களும் அடங்கும். நீங்கள் பாலியல் பாவத்தின் வழியில் சிக்கியிருந்தால், அதன் கயிர்களால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தால், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஹோப் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நம்முடைய தேவனுடைய ஆவியாலும் நீங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்பட முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மன்னிப்புக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதுதான். மன்னிப்புக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை. அதோடு கூட இந்த பாவங்களை மீண்டும் நீங்கள் செய்யாமல் இருக்க, நீதியின் பாதையில் உண்மையாக நடக்க உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் தேவைப்படலாம். உங்களுக்கு அந்த உதவியை வழங்க நமது சபை உங்களுக்காக எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். தயவு செய்து
என்னிடமோ அல்லது சீனியர் பாஸ்டர் டேவிடமோ உங்களுடைய இந்த பிரச்சனையை பாவத்தை குறித்து எங்களிடம் பேசலாம். உங்களை பற்றிய ரகசியங்கள் காக்கப்படுவது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக உங்களை தீர்ப்பிட ஜட்ஜ் பண்ண போவது கிடையாது. இறுதியாக நாம் முடிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் அறிந்த சாது சுந்தர் சிங் அவர் கூறிய ஒரு கூற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். Temptation is like a knife. If you hold it by the blade, it cuts and destroys. But if you hold it by the handle, it becomes a useful tool. சோதனை டெம்ப்டேஷன் ஒரு கத்தியை போன்றது. நீங்கள் அந்த கத்தியை பிடித்தால் அது வெட்டி அழிக்கிறது. ஆனால் நீங்கள் அதன் கைப்பிடியால் பிடித்தால் அது ஒரு பயனுள்ள கருவியாக மாறும். நீங்கள் அதன் கைப்பிடியால் பிடித்தால் அது ஒரு பயனுள்ள கருவியாக மாறும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் இதை தான் நமக்கு கற்பிக்கிறது. சோதனைகள் டெம்ப்டேஷன்ஸ் வரும்போது பாவ கத்தியை பிடிக்காதீர்கள், அது உங்களை அழித்துவிடும். அதற்கு பதிலாக கடவுளின் ஞானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கடவுளின் ஞான அந்த கைப்பிடியை பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசு உங்களை அழிக்க முற்படும் போது கடவுள் உங்களை அவரது ஞானத்தை கொண்டு வலிமையாக போராடி ஜெயிக்க வைப்பார். நம்ம ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான கர்த்தரே, இதோ இன்று நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் மூலமாக பாலியல் ஒழுக்கக்கேட்டின் விளைவுகளையும் அதற்கான விளைவுகளையும் அதற்கான அழிவுகளையும் எங்களுக்கு மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றீர். சோதனைகள் டெம்ப்டேஷன் வருவதற்கு முன்பாக நாங்கள் எங்களை சுற்றி வேலி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர்தாமே உடைய வசனங்கள் மூலமாக அதற்கான வழிகளை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த வாழ்கின்ற ஆலயமாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்கள் சரீரத்திலே பாலியல் ஒழுக்கக்கேடான பாவங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கான பலத்தையும் வலிமையும் ஆவியானவர் மூலமாகும் மற்றும் எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அதற்கான பலத்தை அவர்களுக்கு தருமாறும் இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடிக் கொள்கின்றோம். எங்கள் அனைத்தையும் எங்கள் மீட்பரும் எங்கள் நண்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென்.